ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். தற்போது சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது 2024 மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. இந்த கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது கிரகங்களின் கூட்டணி, அங்கே இருக்கிற சஞ்சாரம், இந்த நன்மை செய்யுமா தீமை செய்யுமா 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக போகங்களின் அதிபதி, மனைவி யோகத்தை தருபவர். ஆணுக்கு மனைவி பற்றியும் மனைவிக்கு ஆணை பற்றியும் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சத்தை பற்றியும் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்தோடு நல்ல யோக பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளவு தான் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் மேல்நிலைக்கு ஓரளவாவது வரக்கூடிய நல்ல ராஜயோக பலன்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்துக்கு, வீரியத்துக்கு, கவர்ச்சிக்கு, அறிவாற்றலுக்கு, மனதுக்கு பிடித்தமான கணவனை அடையிற தகுதி, சுகபோகங்களில் இருக்கிற நல்ல ஒரு மகிழும் ஆற்றல். சுக்கிரன் அப்படின்னாவே இன்பம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வசதியோட வாய்ப்புகள் இருக்குன்னு சுக்கிர தசை வந்துச்சுப்பா வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் தாங்க. அதனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இருந்தாலும் சுக்கிரன் மிதுனத்தில் பயிற்சியாகி அந்த சமயத்தில் பலருக்கு ஏற்றத்தையும் சிலருக்கு முன்னேற்றத்தையும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸான அமைப்பு, சறுக்கள் இதெல்லாம் தந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் நமக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமைகள். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அவர் எங்கே பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னுங்கள் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசகதியில் இருக்கும்போதும் வேலை சம்பந்தமான உங்களுக்கு முன்னேற்றத்தையும், பெண்கள் வழியில் சில ஒரு மைனஸான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கக்கூடும். ஆனால் தற்போது கடகத்தில் பயிற்சியாகின்ற சுக்கிரன் அனைவருக்கும் நன்மை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு, அதாவது கடகராசி சுக்கிரனுக்கு பிடித்த வீடு. குறிப்பாக சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். அதாவது கடகராசி அதிபதியாக சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகிறார். ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கிரன் கடகம் ராசியில் வராரு. ஸோ அது சுக்கிர பகவானுக்கு பிடித்த இடம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, நல்ல அழகாக வாசனை மிக்க சென்ட்டு, திரவியங்கள், குளிர்பானங்கள், என்னென்ன ஒரு இனிப்பு, கலர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் பன்னீர் சோடா, குளிர்பானங்களை குறிக்குதுங்க, வாசனை திரவியங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து விட்டால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுட்டு, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதில் பல குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சின்ன அளவில் கடை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு பெரிய அளவுக்குள்ள அவர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, நல்லா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறது, பணக்காரர்களாக மாறுறது, அப்படி எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் பிறக்கும்போது இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடல் கடந்து போய் கூட வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வது சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கிறதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேல்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் அமைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உணவு தின்பண்டங்கள் அதை ஏற்றுமதி செய்கிறது. அதேமாரி இந்த ஜவுளியெல்லாம், ஜவுளி துணி, இந்த பட்டு, இந்த சாரீஸு, விலை உயர்ந்த சாரீஸ்,
இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது, துணிகளை ஏற்றுமதி செய்வது, வெள்ளி பொருட்கள், இப்படி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அது அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிரன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு லைக் கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது இந்த சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு வரும் பொழுது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எவ்வித மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே ரிஷப ராசியின் ஆட்ட நாயகன்னு சொல்லலாம், ராசி நாயகன்னு சொல்லலாம், ராசிநாதன்னு சொல்லலாம். சுக்கிரன் அவர் தான் உங்களுக்கு ராசி நாயகன், ஆட்ட நாயகன், அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. முயற்சி, இளைய சகோதரர்கள், சிறுதூர பயணம், காமம், ஒரு எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கிறது, நல்ல ஒரு பேச்சு திறமை வளர்த்திக்கிறது, ஒரு அழகியல், எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அதை மற்றவங்க பார்த்து வியக்கும் வண்ணம் அழகாக அதை ப்ரெசன்ட் பண்ணுறது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகளினால் இன்னும் அதிகரிக்கிறது. சின்ன சின்ன ஆன்மீக பயணம், ஆன்மீக தரிசனங்கள் பார்க்கறதுக்காக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, ஜீவ சமாதிக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை விளக்கேற்றி வழிபடும் மூலம் உங்களுடைய ராசிக்கு நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது. இந்த ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில தான் இருக்காருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்கள் தடை தாமதம் எதை எடுத்தாலும் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் பல பிரச்சனைகள், ஒரு சவால்கள், ஒரு தடைகள் நமக்கு முன் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் அந்த காரியத்தை செய்கிறது. இதனால் நமக்கு ஒரு தோல்வி, சோர்வு, மனதில் ஒரு தேவையில்லாத பயம் இதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா குரு பகவான் தற்சமயம் உங்கள் ராசியில் தான் போயிட்டுருக்கிறாரு. ஸோ எது இருந்தாலும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, கட்டமைப்பு இதெல்லாமே பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்க. ஆனால் இந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் விலகுங்க. ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணால் கூட அதில் ஏகப்பட்ட முட்டுக்கட்டை போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? இப்போது அந்த முட்டுக்கட்டை, தடை தாமதங்கள் நீங்கி வெளியூர், வெளிநாடு போன்றவை உங்களுக்கு சாதமாக முடிகின்ற அமைப்பு சிறப்பாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்திற்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு, நல்ல வாய்ப்புகள், ஒரு வேலை நிமித்தமாக இருக்கலாம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், கல்யாணமாகி ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுடைய 2ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு நல்ல வலிமையான நிலைமையில தான் இப்போது இருக்கிறாருங்க. குறிப்பாக உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பது ஏற்கனவே உங்கள் பேச்சுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் உள்ளது. நீங்கள் பேசுனீங்கன்னா மறுபேச்சு இல்லை, நோ அப்பீல் அப்படிங்கிற நிலைமைகளை போயிட்டு இருந்துச்சிங்களா, அதை விட பல மடங்கு உங்களுடைய பேச்சினால் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வல்லமை எல்லாமே இருக்குது. ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, வெளி உலக தொடர்புகளிலையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம், நல்ல ஒரு ரெகக்னைஸ், கிரெடிட் எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக பழகுவீங்க, எல்லாத்துலையும் ஒரு டாம்பிகம் அப்படி இப்படி இல்லாமல் நம்ம இயற்கையாக இயல்பாக அப்படிங்கிறத உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதையும் தாண்டி தற்போது கடகம் ராசியில் இருக்கிற உங்களுடைய ராசி நாதன் கனிவான பேச்சுக்கள் அப்படிங்கிறது அழகாக தெரியும். எல்லாரும் உங்களை ஒரு
பேச்சுக்காகவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்க. மற்றவர்களுக்கு ஆறுதலாக அவங்க எப்படிப்பட்ட மனநிலை மேலே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு உடன்பட்டு அதற்காக மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி மகிழ்வீங்க. கடன் சுமை குறையும். அதே போல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, ஆனால் நடுவில் பிரிஞ்சிட்டோம் அல்லது அவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்ட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து மனதார பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போன்ற நல்ல விஷயங்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த சுக்கிரன் கடக பயிற்சியின் மூலமாக. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், இந்த சிக்கிர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிந்துக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.